உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியினுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 18வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் நமக்கு திருப்பூர்ல இருந்து கன்னியப்பன் ஐயா அவர்கள் ஜோதிடர் வந்திருக்காங்க. அவர் சுலபமாக ஜாதகமும் கணிக்கும் முறையை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவருடைய இனிய உரை அன்புடன் வரவேற்போம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள், ஆபீஸ் பேரர்ஸ் அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை நல்கியதற்காக நன்றியை கூறி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவா வாணினும் நன்னி சிறந்தனவே, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தன் இணையடி நீழலை. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த நல்ல ஒரு மேடையிலே எனக்கு பேச கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், அதாவது நம்முடைய ஜாதகத்தை கட்டம் கிரகம் எதுவுமே நம்ம போடாம ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பை வச்சு நம்ம உடனடியாக இந்த ஜாதகம் ஜெயிக்க பிறந்த ஜாதகமா, இந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியும். இதுக்கு எளிய முறை நம்ம முன்னோர்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எதையோ தேடிக்கிட்டு கட்டத்தை பிடிச்சிக்கிட்டு கட்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். எடுத்தோன்னே கட்டத்துக்கு போயிடுறோம். கட்டத்தில் இருக்கு, ஆனால் கட்டம் அப்படிங்கிறது நம்ம ரெண்டாவது விஷயமா உள்ள போக வேண்டிய விஷயம். முதல்ல ஆரம்பத்திலேயே அந்த ஜாதகத்தை நம்ம எடுத்த உடனே இந்த ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம்னு சொல்லிடலாம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த வருடம் பரபவ வருஷம், இந்த ஆண்டு இது இந்த பரபவ வருஷம் தமிழ் வருடத்தினுடைய 40வது ஆண்டு. இதே தமிழ் வருடத்தை இந்த 40 ஆண்டுகள் நீங்க பின்னாடி 60 ஆண்டுகள் பின்னாடி போய் கழிச்சு இந்த பரபவ வருஷம் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம இன்னைக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2026. இதுக்கு நான் 60 வருஷம் பின்னாடி கழிச்சு என்ன வந்திருக்கோம், 1966. 1966 நம்ம இந்தியாவும் மட்டுமல்ல தமிழகத்தில் இப்போ ஒரு பிரளயமே நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுதந்திரம் வாங்கின 1947 சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஆட்சியை விட்டு இறக்கப்பட்டது. இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த 59 ஆண்டுகளில் அரியணை ஏறவே முடியல. அடுத்து திராவிட கட்சிகள் இந்த 59 ஆண்டுகளை மாற்றி ஆண்டிருக்கிறாங்க. ஆனால் அதே பரபவ வருஷத்துல மீண்டும் அந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு மந்திரி சபையில ஏறி உட்காந்துச்சு. அந்த காங்கிரஸ் கட்சியை தோற்கடிச்ச திராவிட கட்சிகள் இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், எதுன்னு அரசியல் பேசிட்டு இருக்கேன். இது அரசியல் இல்லை, இது ஜோதிடம். இதுதான் ஜோதிடம். அதாவது பிரளய ஆண்டுன்னு பேரு. பரபவ வருஷம் அப்படின்னா பிரளயம் ஆண்டு. குரு பயிற்சி பற்றி நான் அன்னைக்கு பேசும்போது நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நான் பஞ்சாங்கம் படிக்கும்போது அதில் எல்லாரும் பேசினாங்க. அதில் நான் பேசின பதிவு வேற மாதிரி இருந்தது. நான் சொன்னேன், இந்த வருடம் ராஜா குருவா இருக்காரு, அரசர்களுக்கு பீடை, அதாவது பார்த்தா குருமார்களுக்கு பீடை, ஜோதிடர்களுக்கு பீடை அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். அது என்ன காரணம்னா, இது பிரளயம் ஆண்டு. இதில் சிக்க போகிறது யாரான்னு இவங்க தான் சிக்குவாங்க. ஜோதிடர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். 1 வருஷம் இல்லை, ஏதாவது நம்ம எதாவது மாற்றி ஏதாவது விட்டா மாட்டிக்குவோம். அதே மாதிரி அரசியல் இருக்கிறவங்க அதே மாதிரி தான். அதே மாதிரி வாத்தியார்கள், குருமார்கள் அப்படின்னா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வாத்தியார்கள் குருமார்கள் தான். கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் குருமார் தான். காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்கெல்லாம் குருமார்கள் தான். இவங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கை இல்லாமல் ஏதாவது நம்ம தவறான வழியில் போனோம் அப்படின்னா அதுக்குண்டான சம்பளம் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் இப்படி நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது நம்ம பஞ்சாங்கங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். பஞ்சாங்கம் தான் நமக்கு எல்லாமே. பஞ்ச அங்கங்களில் சேர்த்தி அதனுடைய தொகுப்பு தான் பஞ்சாங்கம்னு வச்சுருக்கிறோம். இந்த பஞ்சாங்கத்தில் நம்மக்கிட்ட நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. சிலர் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் விட்டு எக்ஸ்ட்ரீமெண்ட்டாக போய் எபிமெரிஸ் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க எபிமெரிஸ் பயன்படுத்துகிறாங்க. எபிமெரிஸ் பயன்படுத்துகிறவங்கலாம் இன்றைக்கி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க தான் எபிமெரிஸ் எல்லாம் பயன்படுத்த முடியும். சும்மா சாதாரணமாக இருக்கிறவங்க எபிமெரிஸ்குள்ளே போயிட முடியறதில்ல. அந்த அளவுக்கு எபிமெரிஸ்லாம் நுணுக்கங்கள் இருக்குது. எபிமெரிஸ் பயன்படுத்துகிறாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறோம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஜாதகத்தை வச்சு எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த பரபவ வருஷத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இந்த ஆண்டு தமிழ் பரபவ வருஷத்துல ஒரு குழந்தை பிறக்குன்னா, இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மாற்றத்தை உருவாக்க பிறந்த குழந்தை.
இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தில், அந்த இனத்தில், அந்த சமுதாயத்தில், அந்த ஊரில், அந்த வட்டத்தில், மாவட்டத்தில் அப்படின்னா இந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது வந்து தனியை மிளிரும். தனியாக ஒரு இந்த பரபவ வருஷத்தில் பிறந்தவங்க அந்த மாதிரி ஜொலிப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு முத்திரை பதிக்காம இந்த லோகத்தை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். இந்த பேர் எப்போ தெரியும்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அடுத்த 61வது ஆண்டு தெரியும் அதனுடைய பலன், விதைக்கப்பட்ட விதையினுடைய பலன் எப்போ தெரியும்? 61வது ஆண்டு நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். அதை தான் வந்து இந்த தமிழ் வருடங்களுக்கு வந்து நமக்கு வச்சிருக்காங்க. பவப விபப அப்படின்னு எல்லாம் வச்சிருக்காங்க. பிரபவ அப்படின்னு எல்லாம் நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து அந்த 60 ஆண்டுகள் வச்சிருக்காங்க. இந்த 60 ஆண்டுகளை வச்சு தான் முதல் ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் நம்ம வந்து ஆங்கில முறைப்படி வந்துட்டோம். நம்ம வந்து இயர் நம்பர்ஸில் சொல்கிறோம். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன வெகுதானி வருஷத்தில் பிறந்தீங்களா, துந்துபி வருஷத்தில் பிறந்தீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படி தான் நம்ம ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள்லாம். இன்னைக்கு நம்மெல்லாம் அதையெல்லாம் தூக்கி போட்டோம். நீங்கள் 2019 பிறந்தீங்களா, 20 பிறந்தீங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது ஒரு ரூட்டு இருக்கட்டும், இதனோட ஒரு வளர்ச்சி அப்படின்னா. அப்புறம் நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிழமை எப்படி எடுக்கணும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? சூரிய உதயம் மட்டும் சூரிய உதயம் தானே கிழமை, அதானே நமக்கு சொல்லி கொடுத்தது, அதுதானே உண்மை. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ராத்திரி 12 மணிக்கு கிளம்பி மாறிச்சுட்டோம். பிறந்த தமிழ் மாதமே உங்களுக்கு பாதி பலனை சொல்லியிருக்கேன். பாதி பலன் உங்களுடைய கேரக்டரை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்துல ஒரு 20% வந்து நீங்க பிறந்த மாதம் சொல்லு. சித்திரை மாசத்துல பிறந்திருக்கீங்களா அப்படின்னா சித்திரை மாசத்துல பிறந்தவன் உண்மையிலேயே அவன் கெத்தா தான் இருப்பான். ஏன்னா அங்க வந்து உச்சம் பெறக்கூடியவன் சூரியன், அங்க வந்து ஆட்சி பெறக்கூடியவன் செவ்வாய், அங்க வந்து நீச்சம் பெறக்கூடியவன் சனி. அப்போ யாரு ராஜா வந்து அந்த இடத்துல கெத்தா இருக்கிற இடம் வந்து ராஜா இருக்கிற இடம் மரியாதைக்குரிய இடம். அந்த இடத்துல ராஜாவுக்கு பக்கத்துல இருக்கிறவன் யாரு? அந்த தளபதி. அவன் யாரு? செவ்வாய். ஆனா அந்த இடத்துல போய் மண்டி போடுறவன் யாரு? சனி பகவான். சனி பகவான் யாரு? வேலையாட்கள். அப்போ அங்க போர் வீரர்கள், சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்றான். அது கரெக்டா இல்லையா? 100% கரெக்ட். அப்போ அந்த இடத்துல இருக்கிறவன் எப்படி இருப்பான்? கெத்தா தான் இருப்பான். டன். வைகாசி மாசம் பிறந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பணம் இருக்கும், தனம் இருக்கும். பணம் இல்லைன்னா அவனுக்கு உயிரே போயிடும். பாக்கெட்ல பணம் இருந்துட்டே இருக்கணும், பையில பணம் இருக்கணும். அந்த மாதிரி இருப்பாங்க. ரெண்டாவது பொறுமைசாலியா இருப்பாங்க அவங்க. ரெண்டாவது வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்லாம் நம்ம சொல்லலாம், ரிஷபத்தினுடைய கேரக்டரு. அப்புறம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அது பசு மாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அது என்ன பண்ணுவோம்? அசை போடும். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே வந்து அவங்க ஏற்றுக்கிற மாதிரி பாவலை பண்ணுவாங்க. ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. என்ன சொன்னாங்களே, இவங்க சொன்னது கரெக்டா இல்லையா, இதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணுவாங்க. அது என்ன காரணம்னா மாடு சாப்பிடும்போது வேக வேகமாக சாப்பிட்ரும். சாப்பிட்டு தீனி சாப்பிட்டு அது போய் திரும்ப போய் படுத்து கட்டுத்தரையில் படுத்துட்டு திரும்ப வந்து அந்த சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள போனால் திருப்பி கொண்டுட்டு வரும், வாய்க்கு கொண்டு வந்து திருப்பி அதை மென்று அசை போட்டு அது சாப்பிடும். அந்த குணம் இருக்கிறது வந்து இந்த ரிஷபத்துக்கு இருக்கும். அது மாதிரி தான் இந்த ரிஷபம். ரிஷபம் அப்படின்னால அவங்க வந்து எதையுமே சீர்தூக்கி பார்ப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க, நிதானமா இருந்து சமயம் பார்த்து அடிப்பாங்க. இது வந்து அந்த வேலையை செய்யும் இந்த ரிஷபம் அப்படிங்கிறத, இந்த வேலையெல்லாம் செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனம். மிதுனத்துக்கு வந்து எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆண் வந்து இசை வாசிக்கிற மாதிரியும் ஒரு பெண் நடனம் ஆடுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்க? கலை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கலை வீட்டுக்குள்ள என்ன இருக்கு தெரியுங்களா? அங்க உள்ள நரி இருக்குது அந்த வீட்டுல. அதுதான் நரி வீடு. அது சரியான தந்திரம் முடிச்சுது. ஆமா, அது எல்லா வேலையும் பண்ணும். அதுக்கு காரியமாகும்னா அது மாதிரி வித்த பண்றதுக்கு உலகத்திலேயே ஆள் இருக்காது. அது தலைகையில டை வெடிக்கும். ஆமா, செத்த மாதிரி விழுந்து நடிக்கும். ஆமா, ஏதாவது சிங்கக்கே துரத்திட்டு வந்து இந்த நரி என்ன பண்ணு, ஓடி போய் ஒரு பள்ளத்துல போய் டொபக்குன்னு விழுந்த மாதிரி விழுந்து செத்த மாதிரி அப்படியே கிடக்கும். இந்த அசால்ட்டா வந்து அந்த சிங்கம் மருந்துன்னு வச்சுக்க எந்திரிச்சு ஓடி போயிடும், தப்பிச்சு ஓடிடும். அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். மிதுனத்துக்காரன் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் சிக்கிற மாட்டான். அவனை சிக்க வச்சிடலாம் யாரும் நினைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு குணம் படைச்சவங்க அந்த வைகாசி ஆடி மாசத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. அப்போ ஆடி மாசம் அப்படிங்கிறது கடக வீடு. அது என்ன? ஓடும் நீர். இது தண்ணி போயிட்டே இருக்கும் ஆத்துல. அந்த தண்ணி வந்து திரும்பி பார்க்குமா? திரும்பி பார்க்காது. தான் வந்த பாதையை திரும்பி பார்க்க முடியாது. அது என்ன பண்ணுவோம்? முன்னோக்கி மட்டும் போகும். இந்த கடகத்துக்காரனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க அவனுக்கு என்ன செஞ்சீங்களோ அதை வந்து அவன் பின்னாடி பார்க்க மாட்டான். இவன் கொடுத்தாங்க, அந்த மேடம் கொடுத்தாங்க எனக்கு ஒரு காலத்துல, நான் வந்து அதை வச்சுதான் நான் வந்து இது பண்ண நினைச்சு பார்க்க மாட்டான். அம்மாட்டுக்கு என்ன ஒண்ணு அடுத்தது எனக்கு என்ன கிடைக்கும்னு போயிட்டே இருப்பானே தவிர உங்களை திரும்பி பார்க்க மாட்டான். ஆமா, இந்த கடிகமா அந்த மாதிரியான ஒரு இது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ளது இந்த ஆடி மாசத்துல பிறக்கிறவங்க. அந்த ஆடி மாசத்துக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசணும்னா அது ஒரு நாளே பேசலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆனி, ஆடி, ஆவணி. ஆவணி மாசம்னா சிம்மம். அப்போ ஆவணி மாசம் அப்படின்னு எடுத்தும் கூட அந்த இதுல பாத்தீங்கன்னா சிம்மம். அது நம்ம நெருப்புல சொல்றோம். மேசத்துக்கு வந்து என்ன சொல்றோம்? அதாவது காட்டு தீன்னு சொன்னோம்.
அது வந்து என்ன பண்ணும், ஒன்றை அழுத்து ஒன்றை உருவாக்குதல் அப்படிங்கிறது. அது வந்து பிடிச்சதுன்னு வச்சுங்க, அவ்வளோதான், பொசுக்கி எரிஞ்சிடும். அது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் எரியக்கூடிய நெருப்பு. ஆனால் இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு தான் வந்து அழிஞ்சு இன்னொன்று உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அது நன்மையாக இருக்கும். அதோட இது வந்து மேசம் பண்ணுனது நன்மையாக இருக்காது. இப்போ நம்ம அடுப்பை வந்து வீட்டில் வச்சுருக்குறோம், கேஸை திருப்பி விட்டு போட்டு நமக்கு லைட்டரை பற்ற வச்சோம்னா அது அடுப்பு எரியும். அதை வச்சு சமைச்சிக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளே போய் இருட்டாக இருக்குது, ஒரு சின்ன விளக்கு போட்டு ஒரு திரியை போட்டு விளக்கு பற்ற வச்சோன்னா அந்த வீட்டினுடைய இருளை நீக்கி கொடுக்கும், நமக்கு வெளிச்சம் தெரியும் அந்த வீட்டுக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு நன்மை செய்யக்கூடியது. சிம்மம் வந்து என்ன பண்ணுன்னா, சிம்மத்தில் பிறந்தவங்க தானும் வளர்ந்து அடுத்தவங்களே வளர்த்துவாங்க. இந்த சிம்மத்தில் இருக்கவங்க அதுதான் வந்து இந்த ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க. ஆவணி மாதத்தில் பிறந்தவங்கள எந்த சூழ்நிலையும் நமக்கு நல்லா பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம எப்படி கரை சேர்த்தி விட்டுருவாங்க, அவங்க நம்பி இருந்தாலும் என்றைக்கு கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம், கன்னி தான் புரட்டாசி. அப்போ புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது பூனை. கன்னினா பூனைன்னு அர்த்தம். அந்த பூனை என்ன பண்ணுன்னா, அது நம்ம சொல்லியிருப்பாங்க, அது விளைநிலன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது அந்த போட்டு ஓட்டுற மாதிரி ஒரு பொண்ணு போகிற மாதிரி ஒரு இது கூட நம்ம சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அது பூனைன்னு அர்த்தம். இந்த பூனை என்ன பண்ணும், அதனுடைய சில வேலைப்பாடுகள் என்றைக்குமே ரகசியமாக இருக்கும். பூனையினுடைய வேலைப்பாடுகள் ரகசியமானது. அப்போ புரட்டாசி மாதத்துக்குள்ள பிறந்தவனுக்கு ஒரு ரகசியம் அவனுக்குள்ள இருக்கும். யாருக்குமே அவனை அந்த ரகசியத்தை காட்டவே மாட்டான். அதாவது பூனை வந்து ஆயிருந்தவங்க கூட அந்த மண்ணை தோண்டி ஆயிருந்து மூடி வச்சு நீங்க பார்க்கக்கூடாது, உங்களுக்கு காட்டாது அது. அந்த மாதிரி அதே மாதிரி அதனுடைய உடல் உறவு அப்படிங்கிறது எல்லாம் யாருமே பார்க்கறது ரொம்ப ரேர். அந்த மாதிரி அந்த பூனையினுடைய இது இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பூனையிலே ஒரு வகை இருக்குது, அதுதான் அந்த புனுகு பூனைன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த புனுகு பூனையினுடைய அந்த இது வந்து எச்சம், அந்த எச்சம் வந்து ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க, உயரியது அப்படின்னு சொல்றாங்க. அந்த புனுகுனுடைய விலை இன்னைக்கு புனுகு ஏற்றுமதி ஆகுது, புனுகு நம்ம இறக்குமதி பண்றோம். ரெண்டாவது அந்த புனுகு வந்து இறைவனுக்கே சாத்தப்படுது. அந்த அளவுக்கு அதனுடைய இதுக்கு வந்து அவ்வளவு மகிமையானது அந்த இது. அப்போ வந்து கன்னியினுடைய இத்தனை பவர் இருக்கு அந்த கன்னி வீட்டில். அப்போ வந்து அந்த புரட்டாசி மாதம் பிறந்தவங்க இது பண்றாங்க, நல்ல ஒரு இது இருக்கும், அவங்ககிட்ட ரகசியம் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட வந்து நீங்கள் அணுகி அவங்கள வந்து பணிஞ்சு கேட்டால் அவங்க ஏதாவது ஐடியா கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பயன்படும். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் அவங்ககிட்ட வாங்க முடியாது. ஆனால் வாங்கிட்டீங்க நீங்கள் ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த புரட்டாசி. அடுத்து ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஐப்பசி மாதம் தான் அன்னாபிஷேகம் நடக்கும். ஐபிஷேகம் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய இடம் வந்து அந்த இடம். ரெண்டாவது வந்து காலப்புருஷனுக்கு அதுதான் கலத்தர வீடு அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனால் அந்த இடத்துல பாருங்க, சுக்கிரன் வந்து ஆட்சி ஆவார், சூரியன் போய் நீச்சமாயிருவார். ஆனால் சூரியன் நீச்சமானோன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவான், சனி வந்து உச்சமாயிருவார். அப்போ அந்த இடத்துல பாருங்க, நீங்கள் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும், நாட்டுக்கே ராஜாவாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் அந்த பெண் அப்படிங்கிற இடத்துல, மனைவி அப்படிங்கிற இடத்துல, அந்த இடத்துல சரண்டர் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல வந்து நோ பவர், அதாவது நில் பவர் ஆயிடுவாங்க அந்த இடத்துல. அங்கே போய் நீங்கள் அரசியல் பேச முடியுமா, அங்கே போய் அதிகாரத்தை பேச முடியுமா? ஆமாம், சக்தியா அங்கே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பாருங்க, இதாண்டா சாக்கு அப்படின்னு ராஜாவுக்கு வந்து ஒன்று வீக்காக போயிட்டான்னு சொன்னோன்னே இந்த வேலைக்காரன் என்ன ஆகிட்டான், டன் ஆகிட்டான். இவன் வந்து மேலே ஏறி உட்காந்துட்டு அவன் உச்சமாயிடுறான் அந்த இடத்துல. அப்போ ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் என்னைக்கு அதிகாரம் அப்படிங்கிறது செலுத்த முடியாது. அதிகாரம் செலுத்தினாங்கன்னா இவங்களுக்கு இடையூறு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஐப்பசி மாதம் பிறந்தவங்க பெண்கள் இடத்துலையோ வேலைக்காரர் இடத்துலையோ அதிகாரம் செலுத்தக்கூடாது. அவங்கள வந்து தட்டி கொடுத்து தான் இவங்க கொண்டுட்டு போகணுமே தவிர, மனைவியோ அல்லது தன் வீட்டில் இருக்க ஒரு வாட்ச்மேனையும் கூட மிரட்டினால போயிட்டு போயிடுவான். ஆமாம், அது வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்தவனுக்கு அது ஆகாது. ஆனால் இவன் வந்து எல்லாத்தையும் தட்டி கொடுத்து கொண்டு போனால் இவன் வந்து ஜெயிப்பான். அதுக்கு சொல்லுவாங்க ராஜராஜ சோழன் சொல்லுவாங்க. ஆமாம், ராஜராஜ சோழன் வந்து உலகையே ஆண்டான்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு கெட்டிக்காரன். ஆனால் அவர் ஐப்பசியில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐப்பசியில் பிறந்தவர் தான் அவரு, அதனால தான் அவருக்கு சூரியன் நீச்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால வந்து அந்த ஐப்பசிக்கு அந்த மாதிரி இருக்கும் ஐப்பசி. அதுக்கு அடுத்தது கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துட்டா, அங்கே பாருங்க விசாகம் நட்சத்திரம் இருக்கும், குருவோட நட்சத்திரம் இருக்கும், அடுத்தது சனியோட நட்சத்திரம் இருக்கும், கேட்டை இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குருவோட நட்சத்திரத்தை பார்த்தி புலி, குருவோட நட்சத்திரம் அங்கே இருக்கிறது புலி. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது மான். அதே வந்து இன்னொரு மானும் அங்கேயே இருக்குது, 2 மான் அங்கே இருக்குது. ஆண் மானும் பெண் மானும் ரெண்டுமே எங்கே இருக்குதுன்னா அந்த விருச்சிகத்துக்குள்ளே தான் இருக்குது. கேட்டை அப்படிங்கிறது ஒரு மான், இது ஒரு மான், ஆண் மான் பெண் மான். அது கூட யார் இருக்கான், புலி இருக்குது. 2 மானும் இருக்குது, அந்த இடத்துல புலியும் இருக்குது.
அப்போ இந்த விசாகத்தை வந்து நம்ம கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்கள நம்ம வந்து எளிதில் வந்து ஈஸியாக கணக்கு கால்குலேட் பண்ணிடவே முடியாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மார்கழி மாதம் அப்படின்னா தனுசு வந்துடும். அப்போ அந்த தனுசுல பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்குங்க, மூலம் இருக்கும். அந்த மூலம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது பூராடம் இருக்கும். அடுத்து உத்திராடம் இருக்கும். ஆமா. ஆமா, பாருங்க, அங்க வந்து முதல்ல நாய், மூலம் அப்படின்னா பெண் நாய். அடுத்து பார்த்தீங்கன்னா குரங்கு, அந்த இடத்துல குரங்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பசு இருக்கும். அப்போ அந்த மூலம் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த மூலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மூலத்தை செப்பரேட்டாக தனியாக அனுப்பிச்சுட்டின்னு வச்சு உங்களுக்கு விலங்குக்கு கொண்டு வந்து விட்டுரும். இந்த மாதிரி பூராடம் அப்படின்னு எடுத்துட்டா குரங்கு, அது வந்து என்னன்னா அதோட வித்தையெல்லாம் பண்ணும். அது என்ன பண்ணாலும் அதோட சொல்லுவாங்க, இப்போ அது குரங்கு தான். அது எல்லாம் தலைகையில் டை வெடிக்கும், எல்லா சேட்டைகள் பண்ணும், எல்லா வேலையும் பண்ணும் அந்த பூராடம். அந்த பூராடத்தினுடைய குணமும் இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மார்கழி கேட்டு தை மாதம் சிறப்பான மாதம் நம்ம சொல்லுவோம். அப்போ உத்திராடம் 2, 3, 4 பிறக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திருவோணம், அதை வாமனரோட திருவோணத்தில் பிறக்கிறது சிறப்பு, அவிட்டத்தில் பிறக்கிறது சிறப்பு. அவிட்டம் அப்படின்னா தவிட்டு பணத்துல எல்லாம் தங்கம் இருக்கும் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து தங்கம் ஏன்னு சொன்னாங்கன்னா, நம்ம இன்னைக்கு தங்கமா கணக்கு கூடாது, பணம்னு அர்த்தம். அப்போ அவிட்டத்தில் பிறந்தவங்ககிட்ட பணம் இருக்கும். அவன் எப்பவும் பணம் வச்சுப்பான். இல்லைன்னு சொன்னாங்க கூட அவங்ககிட்ட எங்க இடுப்புலையா சொருகி வச்சுட்டுப்பான். அதுக்கு தான் சொன்னாங்க அவிட்டு பணத்துல தவிட்டு பானையில தங்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து நாணயம் தங்கமா இருந்தது, தங்க நாணயம் தான் அன்னைக்கு வச்சிருந்தாங்க, அதனால தங்கம்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம இன்னைக்கு பணம். அப்போ அவிட்டத்துக்காரங்கிட்ட எப்போ பணம் இருக்கும், அந்த இதில் தை மாதம் பிறந்தவன் பணம் வச்சுப்பான் அப்படிங்கிறது ஒரு இது எடுத்துக்கலாம். அப்புறம் திருவோணம், அந்த திருவோணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவன் வந்து எப்பவுமே சொத்து சம்மந்தப்பட்ட பெருமையை பேசக்கூடாது. பேசினா மகனை அழிஞ்சு போயிடுவான். எனக்கு அத்தனை ஏக்கரா இருக்குது, இத்தனை ஏக்கரா இருக்குது, எனக்கு அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு சொல்லி அவனா கிட்ட பீத்திட்டு இருந்தான்னு வச்சுக்க, அதுக்கு ஒரு வில்லம் வருவான். வந்தான்னு வச்சுக்க, இவனை காலி பண்ணி விட்டு போயிடுவான். அப்போதான் வந்து பிடிச்சி நம்ம பகவான் கிருஷ்ணர் வந்து வாமனர் வந்து தலையில் வச்சு 3 அடி இடத்த கேட்டோன்னா, இத்தனை இடம் கிடக்குது போடா, உனக்கு என்னடா 3 அடியை எடுத்துட்டு போடான்ட்டாரு இவர் பாட்டு. 2 அடியில் அளந்து போட்டு 3வது அடி காலை தூக்கி எங்கடா வைக்கிறேன், தலையில வச்சு ஒரே அமுத்தி விட்டு போயிட்டாரு. முடிஞ்சுதா போச்சா. அதனால அந்த இது வந்து அந்த மண்டக்கருவம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லுது. இது வந்து அந்த தை மாசம் பிறந்தவங்களுக்கு. அடுத்து வந்து மாசி மாசம் பிறந்தீங்கன்னா அதுல வந்து அவிட்டம் வரும். அவங்ககிட்ட வந்து மாசி மாசத்துல பிறந்தவங்க கொஞ்சம் காசு பணமெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது வந்து முன் வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா முன் வாழ்க்கையில வந்து அவிட்டம் 2 பாதம் தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தையா பிறந்து இவங்க வந்து ஒரு 15 வயசு வர வரைக்கும், 16 வயசு வர வரைக்கும் அவங்களுடைய அப்பா நல்லா சிறப்பாக இருப்பார், இவருக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இது வரும், சதயம். இந்த சதயம் அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் இன்னைக்கு எல்லாம் பேசுகிறாங்க, அது சதயம் 100 அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சதயத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய நோக்கமே வந்து எதிரி பற்றி மட்டும்தான் இருக்கு. இது வந்து எப்படி சொல்லணும்னா, சதயத்துக்காரனுங்கிட்ட அவனுக்கு வந்து எதிரி வேணும், எதிரி வந்து இருப்பான். எதிரி இருந்தால் தானே நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்க முடியும், எதிரியே இல்லைன்னு எங்கே போய் தேடிட்டே இருக்கிறது. அப்போ இந்த இது சொல்லுவாங்க, ஒரு சதையானால என்னன்னா, இவன் வந்து அடுத்தவனுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பான். ஆமாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு இவன் சிம்ம சொப்பனமாக இருப்பான். அதே டைமில் இவனோட எதிரி எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பான். அந்த மாதிரி தான் எதிரி இருப்பான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நம்ம சகுனி வந்து சதய நட்சத்திரம். அந்த சகுனியினோட எதிரி யார் தெரியுங்களா? பகவான் கிருஷ்ணர். மாசி மாசத்துல பிறந்தவங்ககிட்ட கவனமா இருக்கணும். அவங்ககிட்ட போய் பகைச்சிக்கிட்டே ஏதாவது லொல்லுகள் சேட்டை பண்ணி நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சங்கு எடுத்து விட்டுருவான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பணமும் வச்சிருப்பான், அவன் பணக்காரனும் கூட. மாசி மாசத்துல பிறந்தவன் பணக்காரன் எப்பவுமே. அதாவது பணம் வந்து எல்லாம் பர்சில் பணம் வச்சிருப்பான், இவன் மூட்டையிலேயே பணம் வச்சிருப்பான். மூட்டையில பணம் வச்சிருப்பான். யாரு? நம்ம இருக்கார குபேரன் பணம் எங்க பர்சிலே வச்சிருந்தாரு. அவர் பையில சாக்கு பையில கட்டி தோல்ல ஓட்டி இப்படி பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பாரு, ஒரு தோல்ல போட்டு. அந்த மாதிரி வந்து அந்த எல்லாம் பூரட்டாதிக்காரன். உங்களுக்கு அது மாசி மாசம் பூரட்டாதியில் பிறந்திருந்தான்னு வச்சுங்க, அவன் வந்து பணக்காரனா இருப்பான், நிறைய பணம் இருக்கும் அவன் கையில் இருக்கும், அந்த மாதிரி இருப்பான். பங்குனி மாசத்துல பிறந்தான்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், ஒரு 10 வயசு 12 வயசு வரைக்கும் நல்லா வசதியா இருப்பதற்கு அவங்க அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க, இவனுக்கு நல்ல சொகுசான வாழ்க்கை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரட்டாதி வந்துடும். உத்தரட்டாதி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தடுமாற்றமான இதுதான். நடுத்தர வயது வந்து அந்த இதில் பிறந்தவங்க, பங்குனியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். ஆனால் இறுதி காலத்தில் வந்து சரியாக வந்துடுவாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் ரேவதி வந்துடும். அந்த ரேவதிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆணை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆணை வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆணை வந்து பட்டத்து ஆணை எந்த இடத்துலையும் சோட போகாது. என்னதான் சிங்கம் இருந்தாலும் ஆணை கண்டா கொஞ்சம் சிங்கமும் கூட கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போகும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதை நல்லா வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது தமிழ் மாதத்தை வச்சு நம்ம வந்து ஒரு கணக்கு எவ்வளோ கணக்கு நம்ம ஈஸியாக சொல்ல முடியுது பார்த்தீங்களா. அந்த மாசத்துல பிறந்தவங்களையே நம்ம எவ்வளவு கேரக்டரை ஈஸியா சொல்ல முடியுது. இந்த ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பை நல்கிய இந்த சேலம் ஜோதிடர்கள் சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம திருப்பூர்லேருந்து இருக்கோம். கன்னியப்பன் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கூடையில் பலன் சொல்லிட்டாரு. அற்புதம். அவருக்கு நம்ம பொருளாளர் வந்து அவர் சால்வ் பண்ணியிருப்பார். போடு போடுங்க.